மக்களே! இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 7 வெயிட் லாஸ் நான் பண்ணிட்டு இருக்கது தெரியும். டே 7ல என்னென்ன ஃபுட் எடுக்க போறேன் டயட் பிளான்ல. அப்புறம் என்னென்ன எக்ஸர்சைஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல நான் எக்ஸர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது அரோபிக் எக்ஸர்சைஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உண்மைக்குமே அரோபிக் எக்ஸர்சைஸ் பண்ணும்போது நெறைய கலோரிஸ் பர்ன் ஆகுற மாரி, அதுவும் ஹிப் கிட்ட நெறைய கலோரிஸ் பர்ன் ஆகுற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்ப எப்படி நார்மலா நம்ம ஜம்பிங் ஜாக்லாம் பண்ணும்போது அந்த கெண்டக்கால் கிட்ட அப்படியே லைட்டா எரியிற மாரி இருக்கும். கை கிட்ட எரியிற மாரி இருக்கும். இந்த காலெல்லாம் லைட்டா எரியிற மாரி இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்மளோட ஃபேட் பர்ன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாரி எனக்கு இந்த அரோபிக் எக்ஸர்சைஸ் பண்ணும்போது ஹிப் கிட்ட நல்லா அப்படியே எரியுது. அதே மாரி வயிறு நம்ம பெல்லி ஃபேட்டும் எரியுது. அப்படியே எப்படி சொல்றது? வயிறு எரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல. லிட்டரலி எனக்கு அப்படிதான் அந்த ஹிப் பிளஸ் இந்த சைடு எல்லாமே லைட்டா பர்ன் ஆகுற மாரியே இருந்துச்சு. ஏன்னா அந்த கலோரிஸ் எல்லாமே குறையுது அப்படிங்கிறத என்னால அப்சர்வ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இன்ச்சஸ் கண்டிப்பா குறையும் அப்படிங்கிறதுல நானும் ஜாலியாவே இருக்கேன். நல்லாவும் இருக்கு இந்த எக்ஸர்சைஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நானுமே அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அதிகபட்ச கோவம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஒருத்தவங்க மேல ரொம்ப காண்டுல இருக்கீங்க. ரொம்ப கோவமா வருதுன்னு வைங்களேன். ஏதோ ஒரு விஷயம் வாட் எவர் மேபி உங்க லைஃப்ல ஏதோ ஒரு நடக்குது. அந்த விஷயத்துக்காக நீங்க ரொம்ப உச்சக்கட்ட கோவத்துல இருக்கீங்க அப்படின்னா, டக்குனு ஃபோன் அந்த ரிலேஷனா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அந்த மாரி இருந்தாலும் ஓகே. இல்ல உங்களோட குழந்தைங்க, இல்ல உங்க கூட வேலை பார்க்குற கொலீக், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட் எவர் மேபி யாரா இருந்தாலும் டக்குன்னு கால் பண்ணி அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டிறாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் எல்லாம் வில்லா பாயும். அந்த குழந்தை அந்த யாரா இருந்தாலும் அவங்க மனசு தாங்காது. இன்னொன்னு உங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்களா இருந்தா அடுத்து உங்களால ஃபேஸ் பண்றவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாரி பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரே ஒரு டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு ரொம்ப கோவமா இருக்கும்போது எதுவுமே அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு ஒரு நோட்டு இல்லன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பெண்ண வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ, கெட்ட வார்த்தை தோணுனா கூட பரவால்ல. லிட்ரலி அதையும் எழுதுங்க. அத நம்ம எழுதும்போது 2 லைனுக்கு மேல கண்டிப்பா நம்மளால கோவத்துல இருக்கும்போது எழுத முடியாது. டக்குனு கோவத்துலேருந்து கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அந்த என்ன எழுதுறதுங்கிறத யோசிக்க நம்ம மைண்ட் டைவர்ட் ஆயிரும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நம்மளோட கோவத்த குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்னதான் பண்ணாலும் நமக்கு கோவம் குறையல அப்படின்னா, நீங்க டக்குனு எடுத்து ஒரு நோட்ல எழுத ஆரம்பிச்சுருங்க. என்ன தோணுதோ அத எழுதுங்க. எப்படிலாம் திட்டணும்னு நினைக்கிறீங்களோ, அத கூட நீங்க எழுதுங்க. ஏன்னா, நீங்க அத எழுதி முடிச்சுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கோவமே குறைஞ்சிரும் லிட்டரலி. அதுக்கப்புறம் நீங்க அத படிச்சு பார்க்கும்போது செம்ம ஃபன்னா இருக்கும். ஓ! இப்படிலாம் நம்ம பேசுவோமா அப்படின்னு. ஏன்னா, நம்ம பேசும்போது நமக்கு தெரியவே தெரியாது. அவங்கள ஹர்ட் பண்ற மாரி டக்குனு பேசிருவோம். அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எவ்ளோ கஷ்டமா இருக்கும். நமக்கே எவ்ளோ மன அழுத்தமாலாம் இருக்கும். அது மாதிரி வச்சுக்காம, நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கோவம், நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே கண்டிப்பா குறையும். இத நானுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கெல்லாம் கோவம் வரும்போது ரொம்ப ஒரு சில டைம்லாம் உச்சக்கட்ட டென்ஷன் ஆயிருவேன். என்னடா போங்கடா அப்படி இருக்கும் எனக்கு. பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் எழுத ஆரம்பிச்சேன். இது எழுதுவேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த கோவத்துல இருக்கும்போது என்னலாம் தோணுதோ அத எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வொர்க் பண்றேன் அப்படின்னா, அந்த வொர்க்குக்கு ரிலேட்டடா யோசிச்சு எழுதுவேன். ஸோ இந்த மாரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி என்னோட கோவத்த எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு தான் நான் இத செஞ்சேன். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இன்னைக்கு நான் என்ன டயட் பிளான்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காலையில ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பாதாமும், திராட்சையும் ஊற வச்சது எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஹீமோகுளோபினுக்கு ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் சாலட்ஸ் மாரி தான் எடுத்துக்கிட்டேன் மார்னிங். என்னென்ன ஃப்ரூட்னா, ஆப்பிள், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி, அதுக்கப்புறம் கிரேப்ஸ், பப்பாளி இது 4யுமே நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். பட் என்னால வீடியோ எடுக்க முடியல. ட்ரஸ்ட் மீ. அதனால நான் வேற ஒரு ஃப்ரூட்ஸ இதுல ஆட் பண்ணியிருக்கேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்தியானம் மீன் குழம்பு நல்ல செம்ம டேஸ்ட்டா நான் வச்சிருந்தேன். ஸோ அத நான் நல்லாவே சாப்பிட்டேன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா, அந்த சண்டே நம்மளால ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கர்ட் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு மில்லட் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, மறுபடியும் மீன் குழம்பு, ரைஸ்னா மறுபடியும் சாப்பிட்டுருவேன் நல்லா அப்படிங்கிறதுக்காக, நான் நைட்டுக்கு மில்லட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இப்படிதான் என்னோட டே 7 போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அட் சேம் டைம் கோவத்த மட்டும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். செம்ம ஃபன்னாவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க எழுதுனத படிச்சு பார்த்து நீங்களே கண்டிப்பா சிரிப்பீங்க. ஸோ இதே மாரி நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். டாடா! பை பை.